ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீர் பெஹல்காமுக்கு சுற்றுலா சென்ற 26 பேர் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி சுட்டுக் கொன்றனர். சுற்றுலா பயணிகள் மிகவும் விரும்பி செல்லும் இடமான அழகு கொழிக்கும் பெஹல்காமில் நடைபெற்ற இந்த தாக்குதலால் டாக்ஸி டிரைவர்ஸ், ஹோட்டல் நடத்துபவர்கள், வியாபாரிகள் என சுற்றுலா பயணிகளை நம்பி வாழ்வாதாரம் நடத்தி வந்தவர்களுக்கு பேரிடியாக அமைந்துள்ளது. 2020ஆம் ஆண்டில் ஜம்மு காஷ்மீருக்கு 34 லட்சத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். அதே நேரம் 2023ஆம் ஆண்டின் முடிவில் இந்த எண்ணிக்கை 2,11,00,000 கடந்தது. கடந்த 2019-20 ஜம்மு காஷ்மீரின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுற்றுலாவின் பங்கு 7.84%. இது 2022-23 8.74% உயர்ந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 2021ஆம் ஆண்டில் இருந்து சுற்றுலாத்துறையின் ஆண்டு வளர்ச்சி விகிதம் 15.13% உள்ளது. இவ்வாறு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருந்த காஷ்மீரின் வளர்ச்சி சில தேச துரோகிகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் வயிற்றெரிச்சலை கிளப்பி இருக்கிறது. மேலும் இந்து இஸ்லாமியர்கள் என அரசியல் செய்து வரும் அரசியல்வாதிகள் எப்போது பார்த்தாலும் 370வது சட்டத்தை நீக்கியது தவறு என முழக்கமிட்டு அரசியல் செய்து வந்தார்கள். இன்றளவும் பாஜக அரசு கொண்டு வரும் சட்டங்களுக்கு எதிராக பேசி வரும் அரசியல்வாதிகள் பிரிவினையை தூண்டி வருகின்றனர். உண்மையை என்னவென்று தெரிந்தும் ஓட்டு அரசியலுக்காக போராட்டங்கள் என்ற பெயரில் அமைதியை குலைக்கும் வகையில் பேசுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இங்கு பேனர் வைக்கலாம், போராட்டம் அறிவிக்கலாம். ஆனால் இந்தியர்கள் இறந்ததற்கு கண்ணீர் அஞ்சலி பேனர் கூட வைக்கவில்லை. அப்படி வைத்தாலும் 1 மணி நேரத்தில் அதை தூக்க காவல்துறை வந்து விடுகிறது. இது எந்தவித மனப்பான்மையை காட்டுகிறது? கடந்த 2022ஆம் ஆண்டு கோவையில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. ஆனால் தொடக்கத்தில் இது சிலிண்டர் வெடிப்பு என ஊடகங்கள் மூலம் திசை திருப்பியது. உண்மையை கூட சொல்ல தயங்கி வருகிறது ஊடகங்கள். அது மட்டுமின்றி தமிழகத்திற்குள் சட்டவிரோதமாக ஊடுருவியுள்ள வங்கதேசத்தினர் திருப்பூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் போலி ஆவணங்கள் வாயிலாக வேலைக்கு சேர்ந்து தனியார் நிறுவனங்களில் பதுங்கியிருக்கிறார்கள். போலி ஆதாரங்களுடன் தமிழகத்தில் தங்கியிருந்த வங்கதேசத்தவர்கள் மாநிலம் முழுவதும் வரிசையாக கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதியப்பட்டு சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு 175 பேர் லோக்கல் போலீஸ் மற்றும் கியூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலி அடையாள அட்டை, போலி பணி அடையாள அட்டை வைத்துக் கொண்டு தமிழகத்தின் பல்வேறு முக்கிய நகரங்களில் இந்த 175 வங்கதேசத்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் பலரும் நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்று வெளியே வந்தனர். வந்தவர்களில் பலரை தற்போது காணவில்லை. எங்கிருக்கின்றனர் என்று கூட தெரியாமல் போலீஸ் விழிபிதுங்கி நிற்கிறது. போலி ஆதார் அட்டை, போலி பணி அடையாள அட்டை வைத்துக் கொண்டு சென்னை புறநகர், சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை, பெருந்துறை போன்ற இடங்களில் பணியில் இருந்த வங்கதேசத்தினரையே போலீசார் கைது செய்தனர். அவர்கள் வேறு நாட்டுக்கு சென்று விட்டனரா அல்லது தமிழகத்திலேயே வேறு ஊர்களில் பதுங்கி இருக்கிறார்களா என்று தெரியாமல் தவிக்கிறது தமிழக போலீஸ். ஆனால் ஜாமீன் கிடைத்த வங்கதேசத்தவர்கள் விஷயத்தில் திராவிட மாடல் காவல்துறையால் காற்றில் பறக்க விடப்பட்டிருக்கிறது. ஜாமீனில் சென்ற 75 வங்கதேசத்து இஸ்லாமியர்கள் நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜர் ஆகாததால் தற்போது இந்த விஷயம் வெளிவந்துள்ளது. மேலும் இது குறித்து விசாரிக்க சிறப்பு படை தமிழகத்தில் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.